நம்ம மூலியமா ஒருத்தர் வீட்டுல 4 பேருக்கு சோறு வருது அப்படின்னா இதோட பெரிய புண்ணியம் நம்ம உலகத்துல கிடையாது. ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் வரேன் கம்பெனியோட விஷன். அடுத்த 5 வருஷம் நான் இன்னும் யோசிக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2030 2030 you are going to see MI Lifestyle is going to achieve $1 billion business. $1 billion அப்படின்னா கிட்டத்தட்ட 9,000 கோடி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 9,000 கோடி ரூபாய் பிசினஸ் ஆச்சு அப்படின்னா எழுதி வைங்க, MI Lifestyle கட்டாயமா 3 லட்சம் பேரு டிசியா இருப்பாங்க. குறைஞ்சது எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, பிளைட்ல கூட உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க. என்னோட ட்ரீம், என்னோட விஷன், எவன் என்ன நம்பி வந்திருக்காங்களோ அவங்கள அவங்க வாழ்க்கையில ஒரு வாட்சியாச்சு ஃபாரின் ட்ரிப் அனுப்பணும். குறைஞ்சது 1 லட்சம் பேர் ஃபாரின் ட்ரிப் பண்ணுவாங்க. 3 லட்சம் பேர் குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு பிளைட்ல ஏறி பார்ப்பாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு ட்ரீம், பின்னில இருந்து பிளேன் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் எடுத்து வரணும். ஆனா 2030 குறைஞ்சது 1000 ப்ராடக்ட் ஆச்சு நம்ம கம்பெனில இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரின் ட்ரிப் எடுத்து போகணும்னு ஆசைப்படுறேன். ரைட்டுங்களா? வாழ்க்கையில இங்க உட்காந்துங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்கள நம்மளோட சமுதாயம், நீ ஜீரோ, உன்னால ஜெயிக்க முடியாது, நீ தோக்கிறதுக்காக தான் பிறந்த, ரைட்டா, நீ ஒரு புறாவன் புச்சவன், உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. என்னோட லட்சியம் அந்த மாதிரி யாரும் இங்க இருந்தா கூட அவங்க எல்லாரையும் ஜீரோல இருந்து ஹீரோவா மாத்துறது என்னோட டியூட்டி. மை டியர், என்னோட ஒரு ட்ரீம் 2030 முபீன் சார் அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடுறார் அப்படின்னா முபீன் சார் வெளியில போய் சர்ச் பண்ண தேவையில்லை. முபீன் சார் MI Lifestyleலயே நல்ல படிச்ச ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒரு பிளாட்டினமோ ஒரு டைமண்டோ அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்களை நம்ம ரெடி பண்ணுவோம். நீங்க உங்க பொண்ணுக்காக மாப்பிள்ள வெளியில போய் பார்க்க தேவையில்லை, இன்னும் MIலயே நம்ம எடுத்து வருவோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு சீலிங் 2,10,000 நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ரைட்டுங்களா? கம்மிங் ஃபியூச்சர்ல அத 4,10,000 சீலிங் ஆகலாம் இருக்கேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனிக்கு பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா இல்லீங்களா? ஒரு பில்டிங்க்கு எப்படி பில்லர்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ, எனி மேனேஜ்மெண்ட், எனி கம்பெனி, பில்லர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். am I right or wrong? கம்மிங் ஃபியூச்சர், ஷார்ட்லி கம்மிங் ஃபியூச்சர் நீங்க பாப்பீங்க, நம்மளோட பில்லர்ஸ் அவங்க எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அடிஷனல் போனஸ் கொடுக்கிற மாதிரி பிளான் பண்றேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப STC, ZTC, RTC, NTC ரொம்ப பேர் ஃபீல்ட்ல போறாங்க. ஃபீல்ட்ல போகும்போது நேச்சுரல் டெத்தா கூட ஆகலாம், ஆக்சிடென்டல் டெத்தா கூட ஆகலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க, ரைட்டுங்களா? ஆனா வர ஃபியூச்சர்ல நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க MI Lifestyle மெம்பர் அப்படின்னா, நீங்க MI Lifestyle லீடர் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா உங்க ஃபேமிலிக்கு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட், மாசம் இல்ல ஒன் டைம் ஒரு அமௌண்ட் கொடுக்கிற மாதிரி, இன்சூரன்ஸ் இல்லாம, வித்தவுட் இன்சூரன்ஸ், திஸ் we are planning. My dear friends,
நீங்க எல்லாரும் தூரமா வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் பிரவீன் சந்தன் தேங்க்யூ வெரி மச் சொல்றேன். உங்க எல்லாரும் கூட இருந்ததுல ஒரு சந்தோஷம். போறதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு கடல்ல போறீங்க, கடல்ல ஒரு போட்ல போயிட்டு இருக்கீங்க, ரைட்டுங்களா? ஒரு ஷிப்ல நீங்க கடல்ல போயிட்டு இருக்கீங்க. சைக்ளோன் வரலாம், சுனாமி வரலாம், உங்க போட்டு கவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருக்குங்களா இல்லீங்களா? ஆனா கடவுள் உங்க கூட உட்கார்ந்து இருந்தாருன்னா அது பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல. சொல்ல வந்தது, நீங்க உங்க மைண்ட்ல முடிவு பண்ணிக்கோங்க, எம்ஐ லைஃப் ஸ்டைல் இஸ் a பிசினஸ். இது ஒரு ஸ்கீம் கிடையாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டோமா மாசம் 10,000 ரூபாய் வரும், வராது. கஷ்டப்பட்டா எல்லாருக்கும் வரும், கஷ்டப்படலன்னா யாருக்கும் வராது. ரைட்டா ராங்கா? சோ எம்ஐ லைஃப் ஸ்டைல் ஒரு பிசினஸ். முதல்ல உங்க மண்டல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டீச். முதல்ல நீங்க ஒரு ஐடிசி எப்படி ஆகணும்னு கத்துக்கோங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் கத்து கொடுங்க. சிம்பிளா கேட்டா அப்லைன் கிட்ட கேளுங்க பிசினஸ் எப்படி பண்ணணும், டவுன்லைன்ல சொல்லுங்க பிசினஸ் இப்படி பண்ணணும், மிடில் உட்காந்து சம்பாதிங்க. பாசிபிளா? அப்லைன கேளுங்க எப்படி பண்ணணும், டவுன்லைன சொல்லுங்க இப்படி பண்ணணும், மிடில் உட்காந்து சம்பாதிங்க. பாசிபிளா? பண்ணலாமா? அப்போ முதல்ல கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, கத்து கொடுங்க. ரைட்? தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், there is something called power of duplication. ஒத்துக்கிறீங்களா? பவர் ஆஃப் டூப்ளிகேஷன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சஜி பாரிக்கல் சார் இருக்காரு. எங்க சார் சஜி சார்? ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் சார். சஜி பாரிக்கல் சார் இன்னைக்கு யூடிசி ரேங்க்ல இருக்காரு. ரைட்டா? சஜி பாரிக்கல் சாரோட லெஃப்ட் லெக்ல முபீன் சாரா, ரைட்? ரைட் லெக்ல சீனிவாசன் சார். இவரு வாழ்க்கையில இவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி 2 டைமண்ட செலக்ட் பண்ணாரு. டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூ சீலிங் 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 சீலிங். அதே மாதிரி ப்ளீஸ் அதே மாதிரி நீங்க இங்க டிசியா இருக்கலாம், ZTCயா இருக்கலாம், RTCயா இருக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது மோர் ஃபோக்கஸ் ஆன் ரெக்ரூட்மெண்ட், நாட் ரீட்டைலிங். நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெக்ரூட்மெண்ட். அதாவது இன்னைக்கு எனக்கு இந்த பிசினஸ்ல சக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ரைட் லெஃப்ட் சென்டர் 4 லெக் இருக்கு. இந்த 4 லெக்லயும் ஆளுங்க நல்ல லீடர்ஸா போட்டேன் அப்படின்னா அவங்க பண்ற டூப்ளிகேஷன்ல நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா இல்லீங்களா? அடுத்தது ரீபர்ச்சேசிங், நம்ம மாசம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு அடுத்தது ரீட்டைலிங். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? முதல்ல ரீட்டைலிங், அப்புறம் ரீபர்ச்சேசிங், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட். ரைட்டுங்களா இல்லீங்களா? இத கொஞ்சோண்டு மாத்துங்க. ரெக்ரூட்மெண்ட், ரீபர்ச்சேசிங் அண்ட் ரீட்டைலிங். ரைட் ஆர் ராங்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் சொன்னேன். 4வது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் உங்க வைஃப் கூட இருக்கோ, உங்க அப்பா அம்மா கூட இருக்கோ, உங்க பார்ட்னர்ஸ் கூட இருக்கோ, இல்ல உங்க ஃபேமிலி கூட இருக்கோ, இல்ல உங்க அப்ளைன் கூட இருக்கோ, இல்ல பிரவீன் சந்திரனோட இருக்கோ, ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா கட்டாயமா உங்களால் ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் உங்க எல்லாருக்கும் தரேன். நான் ஒரு கமிட்மெண்ட், இந்த வருஷத்துக்கு எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு எதுவுமே ஆகாது. இன்கேஸ்
இன் கேஸ் பிரவீன் சந்தனுக்கு ஏதோ ஆச்சுனா கூட என் பையன் நிக்கில் சந்தன் ரெடியா இருக்கான். ரைட்டுங்களா இல்லீங்களா? இதே மாதிரி நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் தரேன். 20 வருஷத்துக்கு ஒன்னாவது நீங்க இங்க உட்கார்ந்த ஒவ்வொருத்தரும், சார் சொன்னாரு 12,500 பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 15,000 பேர் இருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிஸ் எனக்கு கொடுக்க முடியுமா? ஒரு ப்ராமிஸ், ஒரு கமிட்மெண்ட். லாஸ்ட்ல இருக்கிற சொல்லுங்க. முடியுமா? 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 அப்போ எங்க இருக்கீங்களோ அங்கேயே உங்க ரைட் ஹேண்ட் எடுங்க, இல்ல லெஃப்ட் ஹேண்ட் எடுங்க, உங்க இதயத்து மேல கை வைங்க. பிரவீன் சார், பிரவீன் சார், பிரவீன் சார், பிரவீன் சார், நானு என் ஃபேமிலிக்காக, எனக்காக, என் லைஃப் ஸ்டைலுக்காக, என் வளர்ச்சிக்காக, என் கஷ்டங்களுக்காக அடுத்த 3 வருஷம் நானு உங்களுக்கு கமிட் பண்றேன். உங்க கூட நிப்பேன். பிளஸ் உங்க கூட நின்று ஒரு மில்லியனராவோ கோட்டீஸ்வரனாவோ முடிச்சிட்டு தான் நானு எம்ஐ லைஃப் ஸ்டைல் விட்டு போவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி